இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கார்ட்டூன் வீடியோ சாங்கோட ஃபுல் வீடியோ சாங்கோட லிங்க் வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ சாங்கை பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களை மாதிரியே இருக்கிற கார்ட்டூன் வீடியோ வந்துட்டு எப்படி உங்கள் மொபைலில் க்ரியேட் பண்ண போகிறோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் முதல்ல நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அப்புறமேட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு சைன் அப் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடியை அங்கே டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இமெயில் ஐடியை டைப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே லெட்ஸ் பிகின் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கிராஸாக இருக்கிற மாதிரி ஷேடோ வந்த ஃபோட்டோலாம் அதை எடுத்துக்காது. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கேமரா ஓப்பன் பண்ணி கேரக்டர் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், நம்ம கார்ட்டூன் கேரக்டர் வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த கார்ட்டூனுக்கு வந்துட்டு நம்ம கலரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே லெஃப்ட் ரோவில் வந்துட்டு கலர்ஸ் எல்லா கலர்ஸும் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாடிக்கே மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கலரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா திருப்பி கூட பார்த்துக்கலாம். அது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போது கலர் ஒர்க்கை செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கொடுத்தோம்னா இப்படி வரும். அதில் வந்துட்டு ஒயிட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு உங்கள் முகத்தில் எவ்வளோ ஒயிட் கலர் வேணுமோ அதை வந்துட்டு அதிகமாக பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா இங்கே கீழே டோன் ஒன்று இருக்குல்ல, அதை வந்துட்டு அதிகமாக பண்ணுறதுனால உங்கள் கலர் டோன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இது போலவே மேலே ஸ்மூத்துன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறதுனால கூட உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக தெரியும். அதுக்கப்புறமா ஈவெண்ட்டில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் ஷேடோ இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸோட சைஸ் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எந்த ஷேப்பில் உங்கள் ஃபேஸ் இருக்கணுமோ அதை வந்துட்டு சைஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்கள் ஃபேஸில் வந்துட்டு என்ன வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ் ஹைட் பண்ணிக்கலாம், அப்புறம் உங்கள் மூக்கு சின்னதாக பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு எந்தெந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு தேவையான மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்கள் கார்ட்டூன் கேரக்டர் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு பேர் கொடுத்துக்குங்க. பேர் கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்துட்டு நம்ம முன்னாடி நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு பாடி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமேட்டு ஹேர் ஸ்டைலெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணால் உங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லுக்ஸ்ன்னு இருக்குல்ல, லுக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு ஹெட்டுன்னு இருக்குல்ல, அது மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள் தலையோட சைஸ் வந்துட்டு சின்னதாக பெருசாக ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின்னு இருக்குது, அதில் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்ன்னு இருக்குல்ல, ஃபேஸை வந்துட்டு கிளிக் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்துட்டு எதை வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு இங்கே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் தலையோட ஷேப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு ஃபேஸோட சைஸ் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறது. இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் ஃபேஸோட சைஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் வந்துட்டு அங்கே ஃபியூச்சர்ஸ்ன்ட்டு இருக்குல்ல, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு உங்கள் கண் விழி வந்துட்டு சைடில் போயிருந்துச்சுன்னா அது வந்துட்டு சென்டர் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, அதனால தான். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி ஆகுதோ அதை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய பிரச்சனையே இல்லை.
ஸோ கண்ணெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா அதில் வந்துட்டு உங்கள் காதை வந்து கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் காது சின்னதாக கூட ஆக்கிக்கலாம், பெருசாக கூட ஆக்கிக்கலாம். இல்லைன்னா காதோட சைஸ் வந்துட்டு பெருசாக்கலாம், இல்லைன்னா சைஸே வேறு மாதிரி ஆக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் நான் எதையும் நோண்ட போகிறதில்ல. ஸோ எப்படி இருக்கோ அப்படியே விட்டுறலாம். ஸோ பேக் வந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டு நெத்தி வந்துட்டு சில பேர்த்துக்கு அகலமாக இருக்கும், சின்னதாக இருக்கும், முன்னாடி வந்திருக்கும், சில பேர்த்துக்கு பின்னாடி போயிருக்கும், இல்லை தள்ளி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நெத்தி சைஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் சின்னதாக பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நெத்தி உள்ளே போயிருக்கு எனக்கு கொஞ்சம், அதனால் கம்மி பண்ணுறதுனால இதை வந்துட்டு நெத்தி கொஞ்சம் உள்ளே போகும். அதிகமாக பண்ணிங்கன்னா முன்னாடி வரும் நெத்தி. உங்கள் நெத்தி எப்படி இருக்கோ நீங்கள் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் சேவ் மேலே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன முன்னாடி பாடி இருக்குல்ல, பாடி சைஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். பாடி அப்புறம் ஹைட்டெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேக் வந்துட்டு பாடின்ட்டு இருக்கும் ஒரு ஆப்ஷன், அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் 3Dயில் வந்துட்டு நம்ம ஃபேஸ் எப்படி தெரியுதுன்ட்டு அதை ரொட்டேட் பண்ணி இங்கே இன்னும் பேக் வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு பாடின்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட பாடி வந்துட்டு எந்த ஷேப்பில் இருக்குமோ அதை வந்துட்டு பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராங் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ இது வேணுமோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷூர்னு கேட்கும், அங்கே ஷூர் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நெக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா செஸ்ட் வந்துட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ செஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்கள் கை கால் இந்த மாதிரி பாடியில் எந்த பார்ட்ஸ் வேணுனாலும் சைஸ் அதிகமாக பண்ணிக்கலாம், கம்மியாக பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு இங்கே வந்துட்டு ஷாப்புன்னு இருக்குல்ல, ஷாப் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹேர் ஸ்டைலெல்லாம் பை பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைலு, காஸ்டியூம் அதெல்லாம் பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நிறையா காஸ்டியூம் வந்துட்டு கிடைக்கிது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல ஸ்டார்டிங்கில், அதை வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம எல்லாம் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். எது வேணாலும் செலக்ட் பண்ணி ப்ரிவியூ பார்த்துக்கலாம், அதுக்கெல்லாம் காசு ஆகாது. ஃபைனலாக எது செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும்தான் காசு ஆகும். ஸோ இது வந்துட்டு ஓகே. இப்போ வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்ட்டூனுக்கு வந்துட்டு எந்த ட்ரெஸ் உங்களுக்கு தேவையோ அதை வந்துட்டு இங்கே பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம். உங்கள் கார்ட்டூனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே உங்களுக்கு வேறு என்ன தேவையோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே பை பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நிறையா காஸ்ட்யூம் வந்துட்டு கிடைக்கிது. ஸோ கம்மி விலையிலலாம் கிடைக்குது. உங்களுக்கு கொடுத்துருக்க 2000 பாயிண்ட்ஸில் வந்துட்டு அது வந்துட்டு லெஸ் ஆயிரும். ஸோ எல்லாம் பை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சேவ் மேலே கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே கீழே பாட்டமில் சேவன் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணால் நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டு வந்துட்டு இருக்கும். எதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு காட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பர்ச்சேஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்கள் பர்ச்சேஸ் வந்துட்டு சேவ் ஆயிரும். இப்போ வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டால் ஃபுல்லாக நம்ம கார்ட்டூன் வந்துட்டு இப்படி செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே நடுவில் ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ஹோம் பட்டனுக்கு மேலே ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ரெட் கலர் டாட் தெரியுதுல்ல, அங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே வர்ச்சுவல் ஐடால்ஸ்ன்னு இருக்குல்ல, அங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா இங்கே ஓனா கூட கேரக்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே ஆல்ரெடி கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இங்கே மோர் மேலே கிளிக் பண்ணால் நிறையா கேரக்டர் வரும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறையா கேரக்டர் வரும். உங்களுக்கு உங்கள் கூட எந்த கேரக்டர் வந்துட்டு ஆக்ட் பண்ணணுமோ அதை வந்துட்டு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியது இல்லை, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி அதோட ப்ரொஃபைல் பிக்சரெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, இன்டர்நெட் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்துட்டு இப்படி தான், இந்த சர்வர் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர்லாம் பார்த்துக்கலாம். ஸோ மறுக்க பேக் வந்துட்டு
அதோட ப்ரொஃபைலை வந்துட்டு நீங்கள் லைக் கொடுக்கணும். லைக் கொடுத்தா தான் அது வந்துட்டு ஆட் ஆகும். அதுக்கு ஸ்டார் போட்டு ஒரு லைக் இருக்குல்ல, அதை வந்துட்டு கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த ஃபோட்டோ லைக் ஆயிரும். அப்புறம் பேக் வந்துட்டு ரீசெண்ட் பட்டனுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுதுல்ல. ஸோ அங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தேட்டர்னு இருக்கும். அங்கே வந்துட்டு ஆக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சீனரிஸ் இருக்கும். அந்த சீனரிஸில் வந்துட்டு நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ, இங்கே வந்துட்டு நிறையா சீனரிஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு மூன்லைட் இருக்குல்ல, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு நீங்கள் கேரக்டரை ஸ்வாப் பண்ணுறதுனால அது வந்துட்டு சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக 100% ஆனதுக்கப்புறம் நம்ம கார்ட்டூன் கேரக்டர் வந்துட்டு ரெடி ஆயிரும். கார்ட்டூன் வீடியோ வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது போல் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கணுன்னா இங்கே சேவ் ஃபார் எனர்ஜின்னு இருக்கும்ல, அங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும், உங்கள் மெமரி கார்டில் சேவ் ஆயிரும். இது போல் நிறையா சீனரிஸில் வந்துட்டு நீங்கள் ஆக்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கூட கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாங் பண்ணியிருந்தேன்ல, அது போல் நீங்களும் பண்ணணுன்னா இப்படி சின்ன சின்னதாக எல்லா சீனரிஸெல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ எடிட்டரில் வந்துட்டு இந்த கார்ட்டூன் வீடியோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ கட் பண்ணி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு சாங் போட்டிங்கன்னா உங்களோட வீடியோ சாங் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ நான் அது முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ சாங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ சாங்கோட லிங்க் வந்துட்டு கார்ட்டூன் வீடியோ சாங்கோட லிங்க் வந்துட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ சாங்கை பார்த்துக்கலாம். ஸோ அந்த வீடியோவுக்கும் லைக் போட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐயோ, இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்ல மறந்துட்டேன்ல. ஸோ இங்கே ஆரோ மார்க் தெரியுதுல்ல, அங்கே கிளிக் பண்ணுறதுனால இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்படியே இன்னொரு ஆரோ மார்க் தெரியுதுல்ல, அங்கே கிளிக் பண்ணுறதுனால இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.